guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம லீட் கோட் 75ல இருந்து 39th ப்ராப்ளமான மேக்ஸிமம் லெவல் சம் ஆஃப் அ பைனரி ட்ரீ தான் பார்க்க போறோம். ஸோ பிஃபோர் சால்விங் த ப்ராப்ளம் நம்ம கொஸ்டின் என்ன அப்படின்றது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். கொஸ்டினோட டைட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மேக்ஸிமம் லெவல் சம் ஆஃப் அ பைனரி ட்ரீ தான். இது வந்து ஒரு மீடியம் லெவல் ப்ராப்ளம். given the root of a binary tree, the level of its root is 1, the level of its children is 2 and so on அப்படின்னு கொடுத்துருக்காங்க. return the smallest level x such that the sum of all the values of the node at the level x is maximal அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பைனரி ட்ரீ வந்து கொடுத்துருக்காங்க. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவல் சம், அதாவது இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல், இது செகண்ட் லெவல், இது தேர்ட் லெவல். ஸோ இது வந்து L1 அப்படின்றது நான் கொடுத்துக்கிறேன். சும்மா எக்ஸாம்பிளுக்கு இது லெவல் 2, இது லெவல் 3 அப்படின்னு இருக்கு. ஸோ இதோடைய சம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 தான் இருக்கு. ஸோ 1 தான் இதோடைய சம். நெக்ஸ்ட் இதோடைய சம் பார்த்தீங்கன்னா 7 + 0. ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 அப்படின்றது தான் அவுட்புட்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7 - 8 இது ரெண்டத்தையும் நம்மளுக்கு ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா -1 வந்து கிடைக்கும். ஸோ இது மூணுல எது மேக்ஸிமமா இருக்குன்னு நம்ம கம்பேர் பண்றோம். ஸோ 7 தான் நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் வேல்யூ இருக்கு. ஸோ அதனால நம்மளுக்கு 7 அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணாங்க. அதோடைய லெவல் என்னவோ அதை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்றோம். ஸோ அவுட்புட்ல பார்த்தீங்கன்னா லெவல் 2. இது வந்து லெவல் 2ல தான் இருக்கு. இந்த 7 நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது வந்து L2, அதாவது லெவல் 2ல இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து அவுட்புட்ல 2 அப்படின்றத ரிட்டர்ன் பண்றேன். ஸோ அதே மாதிரி தான் எக்ஸாம்பிள் 2வும். ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு பைனரி ட்ரீ வந்து நாங்கள் மேலே கொடுத்துருக்க மாதிரியே எடுத்துக்கிறேன். அண்ட் நம்ம Q வந்துட்டு டிஃபைன் பண்றோம். Qயோட ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னவா இருக்க போகுதுன்னா ரூட்டோட வேல்யூ தான் Qயோட ஃபர்ஸ்ட் வேல்யூவா இருக்க போகுது. ஸோ அதனால இந்த இடத்துல நான் Qல 1 அப்படின்றத வந்து கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் மூணு வேரியபிள் வந்துட்டு டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஒன்று வந்து மேக்ஸ் லெவல் = 1, லெவல் = 1 அண்ட் மேக்ஸிமம் = -∞. இது மாதிரி 3 வேரியபிள் வந்து நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். மேக்ஸ் லெவல் என்ன ஸ்டோர் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெவல்ன்றது இப்போ கரண்ட் லெவல் என்ன இருக்கோ அந்த லெவல் வந்து கரண்ட் லெவல் வந்து நமக்கு லெவல் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். மேக்ஸிமம் என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோனா அந்த லெவல்ல இருக்க மேக்ஸிமம் சம் என்னவோ அது வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அண்ட் வந்து நம்ம ஒரு லூப் பண்ண போறோம். லூப் எது வரைக்கும் ரன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய Q எம்டி ஆகிற வரைக்கும் இந்த லூப் வந்து ரன் ஆகும். ஸோ லூப்குள்ள நான் 2 வேரியபிள் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஒன்று வந்து லெவல் சம் = 0 அப்படின்றத கொடுத்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் லெவல் = எம்டி லிஸ்ட் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கான ட்ரை ரன் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு Qல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட்டோட வேல்யூவான 1 தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு சம் பார்த்தீங்கன்னா அந்த 0 வந்து ரிமூவ் ஆகி 1 அப்படின்றது சம் வரும். ஸோ இந்த 1க்கு லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடில் வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவலில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ 7, 0 அப்படின்றது வந்துடும். இப்போ நம்ம இந்த லெவல் சம்மை வந்து மேக்ஸிமம் சம்மோட கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ -∞யும் 1ஐயும் கம்பேர் பண்ணும்போது எது மேக்ஸிமமாக இருக்கோ அதை தான் நம்ம மேக்ஸிமம்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 தான் மேக்ஸிமமாக இருக்கு. ஸோ இந்த -∞ ரிமூவ் பண்ணிட்டு 1 அப்படின்றது வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லெவல் 2க்கு மூவ் ஆக போகிறோம். ஸோ அந்த 2 வந்து நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் லெவல் 2 அப்படின்றது வந்து போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த Q வந்துட்டு இப்போ Qல இருக்க 1ன்ற வேல்யூ வந்துட்டு போயிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ Qல வந்துட்டு நான் என்ன ஆட் பண்ண போறேன்னா நெக்ஸ்ட் லெவலில் என்ன வேல்யூ இருக்கோ அதை தான் நான் Qக்கு அசைன் பண்ண போறேன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 7, 0 அப்படின்றது Qல வந்துட்டு வந்துடும். இந்த 7க்கு லெஃப்ட் அண்ட் ரைட் சைல்டு இருக்குதான்னு பார்க்குறோம். ஸோ இருக்கு. ஸோ அதை வந்து நம்மளோட நெக்ஸ்ட் லெவலில் வந்து ஆட் பண்ணிக்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் லெவலில் வந்துட்டு 7 and -8 அப்படின்றது வந்து ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பிகாஸ் அதுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவலில் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 0 அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ இதோட நான் 0 ஆட் பண்றேன். ஸோ அப்பயுமே நம்மளுக்கு 7 அப்படின்றது தான் கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு Q அகைன் எம்டி ஆகிருச்சு. ஸோ 0க்கு ரைட் அண்ட் லெஃப்ட் இருக்குதான்னு பார்க்குறோம். ஸோ ரைட் அண்ட் லெஃப்ட் எந்த வேல்யூமே கிடையாது. நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதையும் கம்பேர் பண்ண போறோம். ஸோ நம்மளுக்கு எது கிரேட்டஸ்ட் வேல்யூவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7 தான். ஸோ அதனால இதை ரிமூவ் பண்ணிட்டு 7 அப்படின்றத வந்து மேக்ஸிமம்க்கு வந்து அப்டேட் பண்ணிக்கிறேன். லெவலுக்கு என்ன வேல்யூ இருக்கோ அது மேக்ஸிமம் லெவலுக்கு வந்து அப்டேட் பண்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லெவல் 2 இருக்கு. ஸோ இது மேக்ஸிமம் லெவல்லையும் இப்போ லெவல் வந்து 2 அப்படின்றது வந்து நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம லெவல் 3க்கு வந்து மூவ் பண்ண போறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 7 and -8 நான் Qக்கு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ Qவை பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு 7 and -8 வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லெவல் 3ல இருக்கும். ஸோ லெவல் = 3 அப்படின்றத அப்டேட் பண்ணிக்கிறேன். திருப்பி நான் இதோட வேல்யூ வந்து ரீசெட் பண்ணிக்கிறேன். ஸோ 0 and எம்டி லிஸ்ட் வந்து நான் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சம்மில் வந்துட்டு 7 இருக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ. ஸோ இந்த வேல்யூ ரிமூவ் ஆகிட்டு 7 இருக்கு. ஸோ 7க்கு லெஃப்ட் அண்ட் ரைட் சைல்டு இருக்குதான்னு பார்க்குறோம். ஸோ லெஃப்ட் சைல்டு இல்லை, ரைட் சைல்டும் இல்லை. ஸோ அதனால நம்ம அப்படியே விட்டுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா -8 வந்து இருக்கு. ஸோ இதோட -8 வந்து நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு -1 வந்து கிடைக்கும். ஸோ இந்த -8க்கு லெஃப்ட் அண்ட் ரைட் சைல்டு இருக்குதான்னு பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துலையுமே லெஃப்ட் அண்ட் ரைட் சைல்டு கிடையாது. ஸோ அதனால இதையுமே வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கிறோம். இப்போ இதுக்கு -1 கிடைச்சிருக்கு. இப்போ இந்த -1ஐயும் 7ஐயும் கம்பேர் பண்ணுறோம். ஸோ எது கிரேட்டஸ்ட் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 தான். ஸோ இந்த லெவல் தான் கிரேட்டஸ்ட் லெவலாக இருக்கு. ஸோ அதனால மேக்ஸ் லெவல் வந்து நம்ம அப்டேட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழேயுமே சைல்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போய் பார்க்குறோம். பட் எந்த வேல்யூ இல்லை. அதனால அப்படியே வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். மேக்ஸிமம் லெவலில் சோஃபா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ன்ற வேல்யூ தான் இருக்கு. ஸோ 2ன்ற லெவலில் தான் நம்மளுக்கு 7 அப்படின்ற அவுட்புட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதுதான் இதோடைய
ட்ரை ரன் ஃபார் திஸ் கோட். இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட்டுமே 2 தான். ஸோ மேக்ஸிமம் லெவல் செகண்ட் லெவலில் தான் கிடச்சிருக்கு. அதோடைய சம் பார்த்தீங்கன்னா 7. ஸோ இதுக்கான பைத்தான் கோடிங் வந்து நம்ம இப்போ பார்த்துடலாம். இப்போ நம்ம LeetCodeோட அஃபிஷியல் வெப்சைட்குள்ள போய்க்கலாம். ஆல்ரெடி நம்ம 39 ப்ராப்ளம் சக்ஸஸ்ஃபுல்லாக சால்வ் பண்ணி எல்லா வீடியோவுமே என்னோட LeetCode 75 பிளேலிஸ்ட்ல இருக்கு. நீங்கள் வந்து அந்த பிளேலிஸ்ட் வந்து பார்க்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ல இருந்து 39 ப்ராப்ளம் வரைக்குமே நான் அதில் அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல நம்ம 48th ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். அதாவது மேக்ஸிமம் லெவல் சம் ஆஃப் அ பைனரி ட்ரீ தான். ஸோ இந்த கொஸ்டின் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அண்ட் ட்ரை ரன் எப்படி நம்ம சால்வ் பண்ண போறோம் எல்லாமே நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ வந்து கோடிங் மட்டும் தான் பாக்கி. அதை வந்து நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பேஸ் கேஸ் நான் கொடுத்துருக்கேன். இஃப் நாட் ரூட்டா இருந்துச்சுன்னா நம்ம 0 அப்படின்றது வந்து ரிட்டர்ன் பண்றோம். இது வந்து ஒரு பேஸ் கேஸ் தான். நெக்ஸ்ட் கியூ டிஃபைன் பண்றோம். கியூட ஸ்டார்டிங் வேல்யூ ரூட் வேல்யூவா இருக்கும். ஸோ வந்து 1 அப்படின்றத எடுத்துருந்தேன்ல. ஸோ அதை வந்து நான் கியூக்கு வந்து அசைன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி 3 வேரியபிள் வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ மேக்ஸ் லெவல்ல 1 இருக்கும். நெக்ஸ்ட் லெவல்லையும் 1 இருக்கும். நெக்ஸ்ட் மேக்ஸ் சம்ல வந்துட்டு நெகட்டிவ் இன்ஃபினிட்டி வந்து நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால ஃப்ளோட் ஆஃப் மைனஸ் இன்ஃப் அப்படின்றது வந்து கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எது வரைக்கும் இந்த லூப் ரன் ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்ம கியூ எம்டி ஆகிற வரைக்கும் ரன் ஆகணும். அதனால வைல் கியூ அப்படின்றது கொடுத்துருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா அதுக்குள்ள அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே அந்த வைல் லூப்குள்ளேயே 2 வேரியபிள் வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஒன்னு வந்து லெவல் சம் ஈக்குவல் டு 0 அப்படின்றத கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் லெவல் ஈக்குவல் டு எம்டி லிஸ்ட் அப்படின்ற ஒரு 2 வேரியபிள் வந்து நான் அசைன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபார் லூப் வந்து கொடுத்துருக்கேன். ஃபார் நோட் இன் கியூ, அதாவது கியூல இருக்க ஒவ்வொரு நோடையுமே எடுத்துக்கும். அண்ட் பாத்தீங்கன்னா லெவல் சம்மோட அந்த நோட் வேல்யூ வந்து ஆட் பண்ணிக்கும். இப்ப இன்கேஸ் அந்த இதுக்கு இப்ப இந்த 7 எடுத்தோம்னா அதுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் நோட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நோட் இருந்துச்சுன்னா இஃப் நோட் டாட் லெஃப்ட் இருந்துச்சுன்னா அதை நெக்ஸ்ட் லெவலோட அப்பன் பண்றோம். அதே மாதிரி ரைட் சைடும் அதுக்கு நோட் இருந்துச்சுன்னா நம்ம அது வந்து நெக்ஸ்ட் லெவல்ல வந்து அப்பன் பண்றோம். ஸோ அதுக்காக தான் 4 லைன் வந்து நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம கம்பேர் பண்றோம். இஃப் லெவல் சம் வந்து கிரேட்டர் தென் மேக்ஸிமம் சம் ஸ்டார்டிங் வந்து நெகட்டிவ் இன்ஃபினிட்டி இருக்கும். ஸோ அதை விட கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு லெவல் சம் வந்து கிரேட்டரா இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் சம் வந்து நம்ம லெவல் சம்க்கு கொடுக்குறோம். அதாவது லெவல் சம்ல என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து மேக்ஸிமம் சம்க்கு போயிடும். தென் மேக்ஸிமம் லெவலையுமே நான் லெவல் என்ன இருக்கோ அது வந்து மேக்ஸிமம் லெவலுக்கு அப்டேட் பண்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கியூ ஈக்குவல் டு நெக்ஸ்ட் லெவல். கியூ வந்து எம்டி ஆனதுக்கு அப்புறம் கியூக்கு என்ன வேல்யூ அசைன் ஆகும்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல்ல என்ன வேல்யூ இருக்கோ அது எல்லாம் வந்து கியூக்கு வந்து அப்டேட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து லெவலை வந்து நான் இன்க்ரீஸ் பண்றேன். சோ லெவல் பிளஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்றத கொடுத்துக்கிறேன். லாஸ்டா வந்து லூப்க்கு வெளியில ரிட்டர்ன் மேக்ஸிமம் லெவல் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். சோ லாஸ்டா வந்து மேக்ஸ் லெவல் என்ன இருக்கோ அதை வந்து ரிட்டர்ன் பண்ணும். சோ அந்த கோட் வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். கோட்ல எந்த ஒரு எரரும் இல்லாம ரன் ஆகிடுச்சு. தென் கோட் வந்து நம்ம சப்மிட் பண்ணிடலாம். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் அண்ட் queries இருந்துச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட்ல கேளுங்க. நான் அதுக்கு ரிப்ளை பண்றேன். சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Until then, bye from me.